அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தைப்பூசம் பற்றிய அரிய தகவல்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழகத்தின் விரத நாட்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னாலும் ஒரு ஆன்மீக கதை மட்டுமல்ல, அறிவியல் காரணமும் கண்டிப்பாக இருக்கும். எத்தனையோ விரத தினங்கள் நம்முடைய மதத்தில் இருந்தாலும் தமிழ் கடவுள் என போற்றப்படும் பரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்கள் மிக அதிகம். இவை அனைத்துமே ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும். பெரும்பாலும் முருகனுக்குரிய விரத நாட்கள் அனைத்து பௌர்ணமியுடன் தொடர்புடையதாக இருக்கும். அந்த வகையில் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் வரும் பூசம் நட்சத்திரம் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படும். இந்து மதம், தமிழக மதம் என வெறுமனே இறை வழிபாடு செய்வது மட்டும் கிடையாது. முக்கியமாக நம்முடைய மதத்தில் கடைபிடிக்கப்படும் பல்வேறு சம்பிரதாயங்கள் அறிவியல் அற்புதங்களை அடிப்படையாக கொண்டது என்பது அனைவரும் நிரூபித்து காட்டுவார்கள். தைப்பூச திருநாளில்தான் வள்ளலார் அவர்கள் இறைவனுடன் ஜோதியாக ஐக்கியமானார். வள்ளலார் முக்கியமாக வள்ளலாம் சமநிலை நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடித்தவர். இதனாலேயே இவர் மறைத்த தைப்பூச திருநாள் ஞானத்தின் அடையாளமாகும், இறைவன் ஒளி வடிவமானவன் என்பதை உணர்த்தும் திருநாளாகவும் குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக இந்த அற்புதமான நாள் மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளாகும். மகரம் என்பது முடிந்த நிலையை குறிப்பிடுவதாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேட்சம் முதல் விருட்சகம் வரையிலான 8 ராசிகளும் குடும்பம் உள்ளிட்ட உலக உருவங்களுடன் தொடர்பு கொண்ட ராசிகளாகும். தனுசு முதல் மீனம் வரையிலான கடைசி 4 ராசிகளும் தெய்வீக தன்மை கொண்ட ராசிகள் எனும் கூறப்படுகிறது. அகரம் ப்ளஸ் உகரம், மகரம் ஆகியவை சேர்ந்து தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர தினத்தில் வரக்கூடிய நாள். மகரம் என்பது முதலை, யானை, மீன் ஆகிய மிருகங்களை இணைத்த வடிவமாக கருதப்படுகிறது. இந்து கோவில்களில் காவலராக மகர விலங்கு சின்னங்களே அமைக்கப்படுகின்றன. கங்கை, வருணன் ஆகியோருக்குரிய சின்னமாகவும் மகரம் விளங்குகிறது. இவர்கள் இருவரும் மழை, செழிப்பு, புனிதம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுவார்கள். அதனாலேயே மகரம் தனித்துவம் வாய்ந்ததாகவும் தெய்வீக தன்மை கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த அற்புத திருநாளில் சூரியன் உதிக்கும் போது சந்திரன் வானத்தில் இருக்கும். அதாவது ஞான சபையில் இருந்து அக்னியாக ஜோதி காண்பிக்கப்படும். சூரிய சந்திர ஜோதியில் இருக்கும் ஜோதியாக குறிக்கின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் என்பது மனோகாரகன் என்றும் மன அறிவு என்றும் குறிப்பிடப்படுகிறது. சூரியன் என்பது ஜீவ அறிவாகவும் அக்னி என்பது ஆன்ம அறிவாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது மன அறிவு என்னும் சந்திரன், சூரியனின் அக்னி என்னும் ஜீவ அறிவியல் ஆகாயத்தில் அடங்கும் நாள்தான் தைப்பூச திருநாள். மனம் ஜீவனில் அடங்கி ஜீவம் ஆன்மாவில் அடங்கியும் ஆன்மா சிவனுள் கலந்துவிடும் என்பதை குறிக்கும் நாள்தான் நம் தைப்பூச திருவிழா என்கிறோம். வள்ளலார் பெருமான் இதைத்தான் முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். மனம் ஜீவனில் ஒருங்கிணைக்க வேண்டும், ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு ஒடுங்க வேண்டும் என்பதே வாழ்க்கையுடைய தத்துவமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதா. தைப்பூசம் என்றால் வெறும் ஒரு ஆன்மீக நிகழ்வு கிடையாது. முருகப்பெருமான், சிவபெருமான், பார்வதி அனைவரும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்களாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் தனிப்பெருமை திருவிழாவாக திகழ்வது தைப்பொங்கல் திருநாள். தேசிய இணைத்து முக்கியமாக அனைவரும் இணைத்து விடக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாகும். அடுத்ததாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா என்றால் அது தைப்பூசம் திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். முக்கியமாக தைப்பூசம் அனைத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அனைவரும் ஒரு கடைபிடிக்க வேண்டிய அற்புதம் நிறைந்த திருநாளாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகின்றன. தைப்பூச தினத்தன்று உலகம் முழுவதில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் கொண்டாட்டமான திருநாளாகும். தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு நேரத்தில்
பூச நட்சத்திரத்தில் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்புமிக்க விழாவாக இன்றளவும் பழனியில் கொண்டாடப்படுவது வழக்கம். இரணியவர்மன் எனும் மன்னன் சிதம்பரத்திற்கு வந்து நிறைய திருப்பணிகளை செய்தான். அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேரை பெற்றான். சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூசம் தினத்தன்று தான் தரிசனம் கொடுத்தார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும். எனவே தைப்பூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தர வல்லது. தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழி நெடுக முருகனை நினைத்து பாடிய வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டது. தைப்பூசத்தை முன்னிட்டு முக்கியமாக ஈரோடு மாவட்டம் குடுமுடியிலிருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்தத்தை காவடியாற்றி வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள். முருகப்பெருமானின் அருளை பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூச விரதமே முதன்மை வாய்ந்ததாக இன்றளவும் பார்க்கப்பட்டு வருவது தனி சிறப்பு மிக்கது. தைப்பூசத்தை முன்னிட்டு முக்கியமாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தேன் அபிஷேகம் நடைபெறுகிறது. தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு மற்றொரு பழமொழி உண்டு. தைப்பூச தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயங்களில் வழிபாடு செய்தனால் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும், பிரியாத வரத்தை பெறலாம். தைப்பூசம் என்றால் முருகனுக்கு சிறப்பு செய்யும் திருவிழாவாகும். அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டார். சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேளாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசமாகும். இவ்வேல் பிரம்மா வித்திய சுரூபமானது. தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உலக உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. தைப்பூச நாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்திற்கு சீர்வரிசைகள் கொடுப்பார். இதையேத்தான் சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழாவாகும். அம்மன் புறப்படும் சிறப்பாக நடைபெறும். தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதனால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும். மேலும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.